இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டொமைன் ஆட் பண்ணாத ஒரு blogspot.comக்கு வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதோடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து techievibe360 blogspot.com அப்படிங்கிற இந்த பிளாக்கரை வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக்கர் வந்து cookvibe360 blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக்கரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த techievibe360 blogspot.comக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து ஆட்சன்ஸோட அஃபீஷியல் சைட்லேருந்து நம்ம இந்த blogspot.comக்கு, அதாவது டொமைனே ஆட் பண்ணாத இந்த blogspot.comக்கு நம்ம டைரெக்டாக ஆட்சன்ஸோட அஃபீஷியல் சைட்லேருந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்சன்ஸோட அஃபீஷியல் சைட் வந்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து காட்டும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிளாக்கரோட யூஆர்எல் எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் வந்து சைன்அப் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிமெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த ஜிமெயிலில் தான் இந்த பிளாக்கர் இருக்குது. ஸோ அதே ஜிமெயிலில் தான் இப்போ நம்ம வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுடைய ஜிமெயில் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பிளாக்கரோட யூஆர்எல் வந்து கேட்கும். ஜஸ்ட் நம்ம வந்து techievibe360 blogspot.com இந்த யூஆர்எலை காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் கீழே வந்து எஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு இப்போ செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதை வந்து ரீட் பண்ணிக்கிங்க. அண்ட் கீழே வந்து டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யூஸிங் ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். அண்ட் ஆட்சன்ஸோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஹோம் பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம். அண்ட் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரீடைரக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட்டு கீழே என்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய பேர், அட்ரஸ்ஸு, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு டிக் கலர் வந்து காமிச்சிடும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து ஓடிபிலாம் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சைட்டுங்கிற ஆப்ஷன் வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டேரெக்டாக வந்து இந்த சைட்டுங்கிற இந்த செக்ஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த ரிக்வஸ்ட் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சன்ஸ் இந்த ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்சன்ஸ் பேஜ் ரீடைரக்ட் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் கோடு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஸோ கெட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கோட் காப்பி ஸ்னிப்பட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்கள் வந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சைன்அப் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங் செக்ஷன் நீங்கள் போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு பப்ளிஷர் ஐடி உங்களுடைய பிளாக்கரில் வந்து காட்டும். ஏன்னா இந்த ஜிமெயிலில் தான், அதாவது பிளாக்கர் இருக்கக்கூடிய அதே ஜிமெயிலில் தான் நம்ம வந்து ஆட்சன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எடிட் HTML, ஸோ இதில் போய்ட்டு எடிட் HTML வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எடிட் HTML போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு கீழே நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஹெட்டு கீழே வந்து ஆட்சன்ஸ் கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணியாச்சு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை டன் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுங்கிற ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து அண்ட் இப்போ வந்து பாருங்கள் சைட்டுங்கிற ஆப்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரிவ்யூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. அண்ட் ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷன் போனாலும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக இங்கே ரிக்வஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் 2 ஆப்ஷனில் நீங்கள் போனாலும் சரி. ஸோ இப்போ வந்து பாருங்கள் க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துருச்சு. அண்ட் சைட்டுங்கிற ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிக்வஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கெட்டிங் ரெடி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுடைய டொமைன் ஆட் பண்ணாத blogspot.com டேரெக்டாக வந்து கூகுள் ஆட்சன்ஸோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய இந்த மெத்தட் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ஏர்னிங் செக்ஷன்லேருந்து நம்ம வந்து ஆட்சன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம cookvibe360 blogspot.com அப்படிங்கிற இந்த பிளாக்கரை வந்து எடுத்துக்குவோம்.
அண்ட் இப்போ வந்து பாருங்கள் இந்த ஏர்னிங் செக்ஷன்லேருந்து நான் வந்து இந்த பிளாக்கரை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே வந்து பப்ளிஷர் ஐடி எதுவுமே வந்து காட்டலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக வந்து உங்களுடைய மெயிலில் வந்து டேரெக்டாக ஆட்சன்ஸ் வந்து சைன்அப் ஆகி இந்த மாதிரி வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து cookvibe360blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஆர்எல் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளாக்கர் டேஷ்போர்டில் இருந்து உதாரணத்துக்கு cookvibe360blogspot.com அப்படிங்கிற இந்த பிளாக்கரோட டேஷ்போர்டில் இருந்து ஏர்னிங் செக்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கரோட யூஆர்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஆட்சன்ஸில் வந்து டிடெக்ட் பண்ணி டிஃபால்ட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரேஸ் கொடுங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கண்ட்ரி வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதை நீங்கள் படித்து பார்த்துங்க. அண்ட் கீழே வந்து டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யூஸிங் ஆட்சன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்சன்ஸ் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் அந்த பிளாக்கருக்கு வந்து நம்ம எப்படி சொன்னோமோ அந்த டெக்கி வைப் 360 blogspot.comக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். பேமெண்ட் டீட்டெயில் கொடுக்க போகிறீங்க அண்ட் அட்ரஸ்ஸு, உங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து சைட்டிங்கிற ஆப்ஷன் போய் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ இந்த டெக்கி வைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பிளாக்கர் வந்து நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்ன பிளாக்கர் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸ்டோரி வைப் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு STORYVIPE ஸ்டோரி வைப். ஓகே, ஐ திங்க் அவைலபிளாக இல்லை. ஸோ ஸ்டோரி 360 ஸ்டோரி வைப் 360 blogspot.com. ஸோ இந்த பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்கி வைப் பிளாக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக்கர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஏர்னிங் செக்ஷன் வந்து போய் பார்ப்போம். ஸோ ஏர்னிங் செக்ஷன் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஜிமெயிலில் நம்ம வந்து ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இங்கே பப்ளிஷர் ஐடி வந்து காட்டுது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிமெயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த பிளாக்கர் வந்து ஒரு ஜிமெயிலையும் அண்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த பிளாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்கருக்கு வந்து நம்ம வேற ஒரு ஜிமெயிலில் வந்து நம்ம ஆட்சன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த பிளாக்கருக்கு நம்ம வந்து இப்போ வேற ஒரு ஜிமெயில் வந்து நம்ம ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இந்த பப்ளிஷர் ஐடிலாம் வந்து காட்டலை. அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸே அப்ளை பண்ணாத ஒரு ஜிமெயில்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் இன்னொரு ஜிமெயிலில் வந்து ஆட்சன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பிளாக்கரோட யூஆர்எல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் அனதர் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த பிளாக்கருக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதாவது குக் வைப்புக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அகெயின் இது வந்து கேட்காது. அண்ட் டேரெக்டாக வந்து லெட்ஸ் கோ இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆட்சன்ஸ் கோட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த ஸ்டோரி வைப் 360 blogspot.com தீம் செக்ஷன் போய்ட்டு எடிட் HTML அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டு கீழே உங்களுடைய ஆட்சன்ஸ் கோட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட், புரியுதுங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிமெயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸே இல்லை. பட் ஆனால் வேறு ஒரு ஜிமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதில் பண்ணிக்க முடியும். அந்த யூடியூப் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் வந்து சைட்டுங்கிற ஆப்ஷன் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஒரு மெயிலையும் ஆட்சன்ஸ் வந்து வேறு மெயிலையும் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள்கிட்ட வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே இல்லை, பட் ஆனால் பிளாக்கர் வந்து ஒரு ஜிமெயிலையும் ஆட்சன்ஸ் வந்து வேறு ஜிமெயிலையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, டெக்கி வைப் 360 blogspot.com. ஸோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
வேறு ஜிமெயிலில் பிளாக்கர் ஒரு ஜிமெயில், ஆட்சன்ஸ் வந்து ஒரு ஜிமெயிலில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த techievibe360blogspot.com, அதாவது ஆட்சன்ஸோட ஹோம் பேஜ் போயிட்டு டேரெக்டாக நம்ம ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 2 மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த storyvibe360blogspot.com, அடுத்து இந்த ஸ்டோரி கிடையாது, இந்த techievibe360blogspot.com இருக்கட்டும், இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக கூகுளோட ஆட்சன்ஸோட அஃபீஷியல் சைட்லேருந்து போய் நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் 2வது சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் இந்த cookwife360blogspot.com வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நம்ம வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இங்கேருந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷர் ஐடி காட்டி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆட்சன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். இதையே வந்து நீங்கள் கனெக்ட் கொடுத்துக்குங்க. ஸோ கனெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுலேயும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆட்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துங்க. ஏன்னா இந்த 2 பிளாக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஜிமெயிலில் தான் பிளாக் இருக்கக்கூடிய அதே ஜிமெயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுது. அண்ட் அப்ளை பண்ண மெத்தட் வேணால் அந்த டெக்கிவைப்புக்கு வந்து டேரெக்டாக ஆட்சன்ஸோட அஃபிஷியல் சைட்லேருந்து போனோம். அண்ட் இந்த குக்வைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போனோம். பட் ஆனால் 2 டிஃப்ரெண்டான மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளாக்கர் இருக்கக்கூடிய ஜிமெயில் ஐடியில் தான் நம்ம வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணுது. அதனால் அந்த கனெக்ட் ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கனெக்ட் ஆட்சன்ஸ் கொடுக்குற ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சன்ஸ் கோடு பேஸ்ட் பண்ணி ஒரு வித்தின் 2-3 மினிட்ஸ் அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கருக்கு டொமைன் ஆட் பண்ணாத பிளாக்கருக்கு ஒரு 3 டிஃப்ரெண்டான மெத்தடில் நம்ம ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி அப்படியே ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.